ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கும் ஏசப்பா உங்களுக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்த வார்த்தை யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்வார். இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் அவர் பிரகாசிக்க செய்வார், என்னையும் அவர் பிரகாசிக்க செய்வார். இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களையும் பிரகாசிக்கிறவர் உலகத்திலே வந்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மெய்யான ஒளியாக இருக்கிறார். அவர் எந்த மனுஷனையும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள்ளே தேறினவனாக நிலைநிறுத்த அவர் வல்லவர். எந்த மனுஷனையும் அவராலே நல்ல கனிதரும் செடியாக அவர் மாற்றக்கூடியவர். ஒரு வனாந்திர வழியாய் ஒரு கால் முடமான ஒரு பிச்சைக்காரன் ஒருவன் நடந்து வந்து கொண்டிருந்தான். அப்போது ஒரு பட்டுப்போன மரத்தை பார்த்து அந்த மரத்தின் கீழே உட்காந்துட்டு அந்த மரத்தை பார்த்து சொன்னான், மரமே மரமே, நீயும் பட்டு போய் இருக்கிறதுனால யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், நானும் பட்டு போய் இருக்கிறதுனால என் வாழ்க்கையிலும் ஒரு ஆசீர்வாதம் இல்லாததுனால நானும் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவன். உனக்கும் ஒரு காலில் தான் நீனும் நிற்கிற, நானும் ஒரு கால் இழந்தவனாய் ஒற்றை காலில் தான் நிற்கிறேன். என்னை வச்சும் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, உன்னை வச்சும் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆகவே உன்னுடைய வாழ்க்கையும் துயரமாக இருக்குது, அதே போல் என்னுடைய வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப துயரமும் பாடும் கஷ்டமும் நிறைந்ததாக இருக்கிறதாகவே நாம் 2 பேரும் நண்பர்களாக இருப்போம். இனி நீ எனக்கு நண்பன், நான் உனக்கு நண்பன் எப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த மரத்தை பார்த்து பேசிட்டு அந்த பிச்சைக்காரன் வெளியூருக்கு பிச்சை எடுக்க போயிட்டான். ஒரு 6 மாதம் கழித்து அவன் திரும்பி வரும்போது அந்த மரத்தை பார்க்கும்போது அந்த மரம் பட்டுப்போன நிலைமையில் இருந்து, யாருக்கும் பிரயோஜனமில்லாத நிலைமையில் இருந்த காய்ந்து போயிருந்த அந்த மரம் துளிர் விட்டு இலை பூ காய் என்று சொல்லி பூத்து குலுங்கி இருக்கிறது. அங்கு அநேக பறவைகள், 1000 பறவைகள் அந்த பழங்களெல்லாம் சாப்பிடும்படி வந்திருக்கு. இதை பார்த்த உடனே அந்த பிச்சைக்காரனுக்கு இந்த மரம், பட்டு போயிருந்த மரம் இன்னைக்கு இத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்க முடிஞ்சுதே, இந்த எத்தனை பறவைகளுக்கு இது பிரயோஜனமாக இருக்குது, இந்த மரம் எப்படி இப்படி மாறிச்சு, கனிதரும் செடியாய் மாறிச்சுன்னு சொல்லி அவனுக்கு ஒரே ஆர்வம். அந்த உடனே அவன் நினச்சான், இந்த மரமே துளிர்த்து இத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் ஏன் என்னாலையும் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க முடியாது? நான் இன்றைக்கி ஒருத்தருக்கு பிரயோஜனமே இல்லாத ஒரு வெறும் மனுஷனாக இருக்கிறேன், என்னாலையும் ஏன் பிரயோஜனமாக இருக்க முடியாது என்று சொல்லி அவன் அந்த வேகத்திலே அந்த ஆசையிலே அவன் இருந்தான். அப்போ கொஞ்ச நாள் கழித்து ஒரு போதகரை பார்த்தான். அந்த போதகர் அவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து, சுவிசேஷத்தை குறித்து சொல்லும்போது அதை அவன் ஏற்றுக்கொண்டான். என்ன அவர் பிரயோஜனமாக மாற்ற முடியுமா, நான் யாருக்கும் பிரயோஜனமாக இல்லாமல் இருக்கேன் என்று சொல்லும்போது அந்த சுவிசேஷகர் சொல்கிறாரு, எந்த மனுஷனையும் அவர் பிரகாசிக்க செய்ய முடியும் அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு அந்த மரம் எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்தது, நானும் பிரயோஜனமாக தானே இருக்கணும்னு இவ்வளோ நாள் வைராக்கியமாக இருந்தேன். நல்ல இந்த போதகரை பார்த்தோன்னு சொல்லி போதகர் சொன்ன எல்லாவற்றையும் அவன் விசுவாசித்தான். இயேசுவின் அன்பை உணர்ந்தான், இயேசுவுக்காக தன்னை வாழ அர்ப்பணித்தான், நல்லா ஜெபிக்க ஆரம்பித்தான். அவனை அந்த ஊழியக்காரர் கர்த்தருக்குள் வழி நடத்தினார். அவன் ஜெப வீரர் ஆனான். ஜெப வீரர் ஆனதுனால அவன் ஆவியின் வரங்களை அவனுக்கு கர்த்தர் கொடுத்தார். மணிக்கணக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் ஆவியின் வரங்களை கொடுப்பார். ஆவியின் வரங்கள் அவங்களுடைய பிரயோஜனத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அந்த ஆவியின் வரங்கள் அவன் கொடுத்ததுனால, அந்த வரங்களினால் அவன் 100கணக்கான ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமாக இருந்தான். 100கணக்கான ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினான். அவன் கனியுள்ள மரமாய், ஒரு பயனுள்ள மரமாய், அநேகருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு மரமாய் அவன் மாறினான், மனிதனாய் மாறினான். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கி ஒரு வேளை நான் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கேன், என் வாழ்க்கை எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல், எனக்கும் பிரயோஜனம் இல்லை, என்னால் என் குடும்பத்திற்கும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை இன்றைக்கி பாரத்தோடு இருப்பீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், எந்த மனுஷனையும் அவர் பிரகாசிக்க பண்ணுகிறவர். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் அவர் பிரகாசிக்க செய்கிறவர். உங்களையும் அவர் இந்த நாளில் பிரகாசிக்க வைக்க முடியும். அந்த
பிச்சைக்காரனை அநேகருக்கு பிரயோஜனமாய் மாற்றினவர் உங்களையும் கட்டாயம் பிரயோஜனமாய் மாற்ற முடியும். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களை கட்டாயம் பிரயோஜனப்படுத்த முடியும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும், அவர் கிருபையில் வளர வேண்டும், அவருடைய அன்பில் அவரை நேசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அவருடைய வரங்களின் அவருடைய வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் உங்களை நிரப்பும் போது அநேகருக்கு நீங்கள் பிரயோஜனமாய் மாற முடியும். அநேகருக்கு இயேசுவின் அன்பை எடுத்து சொல்லக்கூடிய பிள்ளைகளாய் நீங்கள் மாற முடியும். ஆகவே இன்றைக்கு ஜெபிப்போமா? இயேசுப்பா, இன்னைக்கு என்ன நீர் பிரயோஜனமாய் மாற்றப் போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி என்னை நீ அநேகருக்கு பிரயோஜனமாய் என்னை பிரகாசிக்க வைக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. ஆமென். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டு என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்று ஒருவேளை பிரயோஜனம் இல்லாதவர்களாய் இருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தையை கேட்டு அப்படியே விசுவாசித்து உம்மை பற்றி கொண்டு உமக்காக வாழ்க்கையில் இடம் கொடுத்து உம்மை நேசித்து உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அப்பா ஆவியின் வரங்களை பெற்றுக்கொண்டு அநேகருக்கு பிரயோஜனமான பிள்ளைகளாய் இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் மாற்றும்படியாக உம்மால் இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அப்படியே செய்து பெரிய காரியங்களை செய்யுங்க. முற்றிலும் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறோம். சகல துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்று பிரகாசிக்கப்படும், அவர்கள் வாழ்க்கை பிரயோஜனமாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.